உங்களையெல்லாம் சந்திப்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. முதல் விஷயமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, அமைச்சர் பொன்முடி மீதான அந்த தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிற அடிப்படையில் அவரை சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகர் அறிவித்து, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவருக்கு அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிற சூழ்நிலையில் அந்த கடிதத்தை அவர் நிராகரித்திருப்பது என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. ஒரு அமைச்சரை முதலமைச்சர் முன்மொழிந்து விட்டால் அவருக்கு என்ன தகுதி இருக்கு இல்லையங்கிறத பத்தி எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய வேலை ஆளுநருடைய வேலை இல்லை. ஆகவே அவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்றது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா, ஒரு பழிவாங்க நோக்கத்தோடு ஆளுநர் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதி என்ற முறையில் செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எம்எல்ஏவா இல்லாத ஒருத்தரை கூட முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க சொன்னா ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சுதான் வைக்கணும். 6 மாதத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஆயிடுங்கிறது வேற விஷயம். ஆகவே அப்படி இருக்கிற போது அவர் சொல்லக்கூடிய எந்த காரணமும் ஏற்புடையதே அல்ல. சட்ட வரம்புகளை மீறி ஆளுநர் செயல்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வலுவான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்படிதான் ஒரு ஆளுநர், மத்திய அரசாங்க பிரதிநிதி இப்படிதான் செயல்படுவார்னா இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசாங்கம் என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் மிக வேகமாக துவங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்னைக்கு தொகுதி பங்கீடுகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு பல கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிற சூழ்நிலை என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த இரவு அல்லது நாளைக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணக்கமாக இணைந்து ஒரு இரும்பு கோட்டையை போல தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிரணியிலே இருக்கிறவர்கள் இன்னும் கூட்டணி யாரோட யார் சேருவா என்கிற எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் ஒரு சர்வ குழப்பத்தில் இருப்பதுதான் இன்றைக்கு அந்த எதிர்கட்சிகளின் கூட்டணி என்பதை நாம் பார்க்க போகிறோம். எனவே இதுவே நாளைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலேயும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.